Hi friends, my name is Sendil. Welcome to our channel English Pesa Asaya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டெய்லி பிராக்டிஸ் பண்றீங்களா இங்கிலீஷ்? ஓகே. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் சொல்லிக் கொடுக்க போறேன். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நீங்க லைக் பண்றது மூலமா நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். ஓகேவா? ரைட். In this class, I am going to teach you WH questions. சின்ன வயசுல இருந்து நமக்கு ஸ்கூல்ல WH questions சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம அதை மனப்பாடம் பண்ணியிருப்போம், எல்லாமே பண்ணியிருப்போம் இல்லையா? இங்க மனப்பாடம் பண்ண போறதே கிடையாது. பிகாஸ் இங்கிலீஷ்ங்கிறது ஒரு லாங்குவேஜ். ஜஸ்ட் we have to know how to speak English. நம்ம எப்படி பேசுறோங்கிறத நம்ம கத்துட்டு இருக்கோம் இல்லையா? அதனால இதை நான் சிம்பிளா சொல்லித்தர போறேன். இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல நீங்க யார்கிட்டனாலும் ஈஸியா கொஸ்டின் கேட்டு உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் இந்த WH கொஸ்டினோட முக்கியமான ஒரு பங்கு. இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் போட்டிருந்தேன் நான், எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் போட்டிருந்தேன். அதுல எஸ் அல்லது நோ அப்படின்னு தான் பதில் சொல்லுவாங்க. இந்த WH கொஸ்டின்ஸ் மூலமா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நீங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? அப்படி என்னென்ன WH கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இங்கிலீஷ்ல we have 9 WH words. 9 வார்த்தைகள் இருக்கு. இதுக்கு ஏன் WH கொஸ்டின் பேர் வந்தது அப்படின்னா, WHல ஆரம்பிக்கும். இது தவிர ஹவ்ங்கிற வார்த்தை தவிர, ஆனா இதையும் WH கொஸ்டின்ல தான் வச்சிருக்காங்க. ஓகே, ஆனா இதுலயும் பாருங்க W இருக்கு, H இருக்கு, பட் ஆர்டர் தான் மாறி இருக்கு. சோ இங்கிலீஷ்ல மொத்தம் எத்தனை WH வேர்ட்ஸ் இருக்கு? we have 9 WH words. இதை பயன்படுத்தி எந்த கேள்வினாலும் கேட்டு நம்ம அசத்தலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் தமிழ்ல மீனிங் சொல்லிடுறேன். வாட் அப்படின்னா தமிழ்ல என்ன அப்படின்னு அர்த்தம். when அப்படின்னா எப்போது. where அப்படின்னா எங்கே. who யார். which எது. why ஏன். whose யாருடைய. whom யாரை. how எப்படி. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். அவன் எங்க போயிருக்கான், அவன் எப்படி போயிருக்கான், பஸ்லயா ட்ரெயின்லயா, யாரு கூட போயிருக்கான், யார் கூட்டிட்டு போயிருக்கான். ஓகே, சோ நீ என்ன பண்ணிட்டு இருக்க. சோ இந்த மாதிரி நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நம்ம கலெக்ட் பண்றதுக்கு we have to use WH questions. ஓகே, இதுல நம்ம ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம், அதோட யூசேஜ் பார்க்க போறோம். எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ரெடியா இருக்கீங்களா? முதல்ல நமக்கு WH கொஸ்டின்ஸ்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, they are அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த 9 WH வேர்ட்ஸ். ஓகே, they are used to ask for information. இன்ஃபர்மேஷன் என்னது? தகவல். எங்கே, என்ன, எப்படி, யார், யாரை. ஓகே, அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் நம்ம வாங்குறதுக்காக we are using WH words. ஓகே, அதுல ஆரம்பிக்கக்கூடிய கேள்விகளுக்கு WH questions அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நல்லா கவனிங்க, நீங்க தான் ஆன்சர் பண்ணணும் நான் கேட்கிற கேள்விகளுக்கு. ஓகேவா? ரைட். நாட் ஜஸ்ட் எஸ் ஆர் நோ. எஸ் ஆர் நோ அப்படிங்கிற கேள்வியும் தவிர்த்து அது போக நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதுக்கு தான் நம்ம WH கொஸ்டின்ஸ் யூஸ் பண்றோம். அதுல முதல்ல பார்க்க போற WH கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட். ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வார்த்தை வாட். தமிழ்ல என்ன அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, யூஸ்ட் டு ஆஸ்க் அபவுட் திங்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன். இது என்ன, அது என்ன, இந்த திங்ஸ் என்ன, இது என்ன, வாட் இஸ் திஸ். ஓகே, அதே மாதிரி இன்ஃபர்மேஷன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க பேர் என்ன, உங்க வீட்டு அட்ரஸ் என்ன. ஓகே, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுக்கும் ஒரு பொருளை இது என்ன அது என்னன்னு கேட்கறதுக்கும் நம்ம யூஸ் பண்றோம். இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன, வாட்ஸ் ஃபார் லஞ்ச். ஓகே, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நம்ம கேதர் பண்றதுக்கும் திங்ஸை பத்தி நம்ம விசாரிக்கிறதுக்கும் இந்த வாட்ங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், உங்கள் பெயர் என்ன. ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம கலெக்ட் பண்றோம். உங்க பேர் என்ன அப்படிங்கிறத நம்ம கலெக்ட் பண்றோம். ஸோ என்ன அப்படின்னு முடியுது. எப்பவுமே இந்த WH கொஸ்டின் ஒரு சென்டென்ஸோட ஆரம்பத்துல தான் ஆரம்பிக்கும். ஓகேவா? எழுதலாமா? இதுக்கு எப்படி சொல்லுவீங்க? ஈஸியா சொல்லிடலாம். என்ன அப்படின்னா வாட். வாட் இஸ் யோர் நேம்.
What is your name? What is your name? உங்க பேர் என்ன? இது உங்க அட்ரஸ் என்ன? What is your address? உங்களோட நேட்டிவ் என்ன? What is your native place? இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை நீங்க வந்து வாங்கலாம். ஓகே, நெக்ஸ்ட், நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு தகவல். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தவங்ககிட்ட கேட்போம். அதுக்கு வந்து அவங்க நான் இது பண்ணிட்டு இருக்கேன், அது பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஓகே, இஃப் யூ வாண்ட் டு கெட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அதர்ஸ், யூ ஹாவ் டு யூஸ் த WH word what. ரைட்? ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதை எப்படி கேட்கலாம்? என்னன்னு வந்திருக்கு. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் வாட். சிம்பிளான கேள்விகள் தான். ஓகே, நீங்களே ஆன்சர் பண்ணிட்டே வரலாம். வாட் ஆர் யூ டூயிங்? வாட் ஆர் யூ டூயிங்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே, அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணலாம்? ஐ எம் ஸ்டடிங், ஐ எம் பிளேயிங், ஐ எம் குக்கிங், ஐ எம் பிளேயிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, and then I'm reading a book, I'm reading a story, I'm listening to music. இந்த மாதிரி நிறைய ஆன்சர்ஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட், இது என்ன நேரம்? இது என்ன நேரம்? இப்போ டைம் என்ன அப்படின்னு கேட்போம்ல, அதுதான். ஸோ என்ன அப்படின்னு வருது. இப்போ டைம் என்ன, அந்த டைமை கேட்டு நம்ம வந்து வாங்கிக்கிறோம் அந்த இன்ஃபர்மேஷன். ஓகே, அதை எப்படி கேட்கலாம்? சிம்பிளான கேள்விகள் தான். வாட் டைம் இஸ் இட்? இப்போ டைம் என்ன? What time is it? Okay, it's 9 o'clock. It's 9 a.m. இப்போ மணி வந்து 9 மணி. That's it. ஸோ இந்த மாதிரி வாட்ல ஆரம்பிக்கக்கூடிய கேள்விகள் கேட்டா ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம கலெக்ட் பண்ணலாம். அது தவிர இது என்ன அது என்ன அப்படின்னு கேட்கறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். What is this? This is a marker. Okay, what is this? This is a board. ஓகே, இந்த மாதிரி திங்ஸை பற்றியும் இன்ஃபர்மேஷனை பற்றியும் கலெக்ட் பண்ணுறதுக்கு, இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணுறதுக்கு we have to use the WH word what. நெக்ஸ்ட் வந்து when அப்படிங்கக்கூடிய அந்த WH word பற்றி பார்க்கலாம். கடைசியாக உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு, நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் when. whenனா தமிழ்ல எப்போது அப்படின்னு அர்த்தம். இது நம்ம எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா used to ask about time. டைம், ஒரு விஷயம் வந்து எப்போ நடந்தது இல்லை எப்பொழுது அப்படின்னு கேட்கறதுக்காக நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்? ஐ மீன் when அப்படிங்கக்கூடிய அந்த WH வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ரைட்? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், உங்கள் பிறந்த நாள் எப்போது? உங்க பர்த்டே எப்போ அப்படின்னு கேட்கணும். அதாவது எந்த நாள் அப்படிங்கக்கூடிய அந்த டைமை பத்தி நீங்க விசாரிக்கிறீங்க. அதுக்கு நம்ம அந்த when அப்படிங்கக்கூடிய அந்த WH வேர்டு நம்ம யூஸ் பண்றோம். அதை எப்படி கேட்கலாம்? எப்பவுமே WH வேர்டு வந்து முதல்ல தான் ஆரம்பிக்கும். ஸோ when. இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி யூஸ் சென்டென்சஸ்ல நான் நிறைய உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. அதனால வந்து நம்ம ஈஸியா சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிடலாம். ஸோ when is your birthday? when is your birthday? உங்க பிறந்த நாள் எப்போ? when is your birthday? உங்க கல்யாண நாள் எப்போ? when is your wedding day? ஓகே, ஸோ இந்த மாதிரியான டைமை பத்தி எப்போது அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம வந்து when யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், ரயில் எப்போது வரும்? ட்ரெயின் எப்போ வரும்? ட்ரெயின் இன்னும் வரல, ட்ரெயின் எப்போது வரும்? இதுக்கு நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்? இனிமேல் தான் ட்ரெயின் வரும், அது எப்போ வரும்னு கேட்குறீங்க. இது என்ன டென்ஸ்ல வரும்? ப்ரெசென்டா, பாஸ்டா, ஃபியூச்சரா? ஃபியூச்சர்ல தான் வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் WH வேர்டை போட்டுடலாம். எப்போது அப்படின்னா when. ஃபியூச்சரை குறிக்கிறதுனால இதுக்கு என்ன ஆக்ஸிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம்? will போடுவோம். ஸோ எப்பவுமே வந்து WH வேர்டுக்கு அடுத்து இந்த ஆக்ஸிலரி வெர்ப் வரும். ஸோ when will the train வரும்? arrive, வந்து சேரும். when will the train arrive? ட்ரெயின் வந்து எப்போ வந்து சேரும்? இது பஸ் எப்போ வந்து சேரும்? when will the bus arrive? okay, that's it. நீ எப்போ வருவ? when will you come? when will you come? ட்ரெயினுக்கு வந்து நம்ம வந்து சேரும் அப்படிங்கிறதுனால நம்ம arrive அப்படிங்கக்கூடிய அந்த verb யூஸ் பண்ணியிருக்கோம். இது நீ எப்போ வருவ அப்படின்னு கேட்கறதுக்கு when will you come? அவன் எப்போ வருவான்? when will he come? ஓகே, அவள் எப்பொழுது வருவாள்? when will she come? இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட், நீங்கள் எப்போது என்னை அழைத்தீர்கள்? நீங்க எப்போ எனக்கு கால் பண்ணீங்க? ஆல்ரெடி வந்து ஒருத்தவங்க வந்து கால் பண்ணிட்டாங்க, உங்கள்கிட்ட வந்து சொல்றாங்க நான் உனக்கு கால் பண்ண, ஏன் நீ எடுக்கலன்னு கேட்கறாங்க. நீங்க எனக்கு எப்போ கால் பண்ணீங்க? அப்போ முடிஞ்ச விஷயத்தை பத்தி நம்ம பேசுறோம். அப்போ இது பாஸ்ட்ல தான் அந்த கேள்வி வரும். டென்சஸ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த சென்டென்ஸ்லாம் ஃப்ரேம் பண்றதுக்கு. பட் இது குட்டி குட்டி சென்டென்சஸ் தான். ஓகே, நீங்களாவே சொல்ல ட்ரை பண்ணலாம். கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி கேட்பீங்க. when, பாஸ்ட்ங்கிறதுனால did யூஸ் பண்றோம். when did நீங்கள், when did you அழைத்தீர்கள்? call, என்னை, me. that's it. when did you call me?
when did you call me? நீங்க எனக்கு எப்ப கால் பண்ணீங்க? That's it. ஈஸியா இருக்கா? அப்போ இதுக்கு ஆன்சர்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்களேன். When is your birthday? My birthday is on 12th November. Okay. And then when will the train arrive? The train will arrive at 9:30 p.m. ஆன்சர் வந்து அந்த டைம்ல தான் சொல்லுவோம், அந்த டேட்டை சொல்லுவோம். நீங்க எப்போ என்னை அழைத்தீர்கள்? When did you call me? I called you yesterday. நான் வந்து நேத்து உனக்கு கால் பண்ணேன். நெக்ஸ்ட் WH வேர்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஐ அம் கோயிங் டு டீச் யூ வேர். இதை நம்ம எப்படி வாசிக்கணும்னு பாருங்க. வேர், இதை நம்ம வேர்னு வாசிக்கக்கூடாது. WERE, அதை தான் நம்ம வந்து வேர்னு வாசிக்கணும். இதை வந்து வேர் அப்படின்னு நம்ம வாசிக்கணும். ஓகே, வேர் அப்படின்னா தமிழ்ல எங்கே அல்லது எங்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதை நம்ம எதுக்காக பயன்படுத்துவோம்? யூஸ் டு ஆஸ்க் அபவுட் பிளேஸ் ஆர் லொகேஷன். ஒரு இடத்தை பத்தி கேட்கறது, நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க, இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு பிளேஸ் அல்லது லொகேஷனை பத்தி கேட்கறது நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், நீங்கள் எங்கு வசிக்கிறீர்கள், நீங்க எங்க வசிக்கிறீங்க. பஸ் நிறுத்தம் எங்கு உள்ளது, நீங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள், எந்த இடத்துல. ஒரு இடத்தை பத்தி பேசுறோம் பாத்தீங்களா, எங்கே. ஆஸ்க் அபவுட் பிளேஸ் ஆர் லொகேஷன், அதுக்குதான் நம்ம வந்து வேர் யூஸ் பண்றோம். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க எல்லாரும். நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள், அதை எப்படி கேட்கலாம்? ப்ரெசென்ட்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம், நீங்க இப்போ எங்க வசிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியே கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து WH வேர்ட் வரும், எங்கு, வேர். ஓகே, நீங்கள் அப்படின்னு வந்திருக்கு, வேர் டு யூ. டூ அப்படிங்கிறது ப்ரெசென்ட்ல இருக்கக்கூடிய ஆக்சிலரி வேர்ப். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் டென்சஸ்லயே. டென்சஸ் இன்னும் பார்க்காதவங்க நம்ம டென்சஸ் பத்தி தெளிவா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் தனித்தனியா, அதை பாருங்க. ஓகே, யூ வில் கெட் பெட்டர் ஐடியா. So where do you வசிக்கிறீர்கள், வசிக்கிறதுக்கு live. Where do you live? Where do you live? இப்போ வந்து என்ன பத்தி யாராவது கேக்குறாங்க, where do you live செந்தில்? I live in Madurai. நான் வந்து மதுரையில வசிக்கிறேன். I live in Chennai. ஓகே, நெக்ஸ்ட், பஸ் நிறுத்தம் எங்கு உள்ளது. பஸ் ஸ்டாப் வந்து எங்க இருக்கு, அதை எப்படி சொல்லலாம், அதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்ல? எங்கு அப்படின்னு வந்திருக்கு. So where is the bus stop? இது ரயில்வே ஸ்டேஷன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு where is the railway station. போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு where is the police station. ஸ்கூல் எங்க இருக்கு, where is the school. For example, where is Mahatma Gandhi school. ஓகே, இந்த மாதிரி பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு தான் நம்ம where யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், நீங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள், நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க, எங்கே போய்கிட்டு இருக்கீங்க, எந்த பிளேஸ்க்கு போய்கிட்டு இருக்கீங்க. ஓகே, அதை எப்படி கேட்கலாம்? ரொம்ப ஃபெமிலியரான ஒரு கொஸ்டின். ஸோ வேர் ஆர் யூ போய் கொண்டிருக்கிறீர்கள், கண்டினியூஸ் டென்ஸ். வேர் ஆர் யூ கோயிங். நிறைய பேர் கமெண்ட்ல சூப்பரா சொல்லிட்டு வரீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, வேர் ஆர் யூ கோயிங்? ஐ எம் கோயிங் டு த மார்க்கெட். நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கேன். And then I'm going to the theater. நான் வந்து தியேட்டருக்கு போயிட்டு இருக்கேன். ஓகே, and then I'm going to school. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன். I'm going to my office. ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். I'm going home. நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஹோம், ஆஃபீஸ், தியேட்டர், மார்க்கெட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது, பிளேஸை குறிக்கக்கூடியது. இதுக்கு ஆன்சர்ஸ் வந்து இப்படி தான் வரும். ஈஸியா இருக்கா? இஸ் இட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் WH வேர்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஹூ. தமிழ்ல வந்து யார் அப்படின்னு அர்த்தம். இது நம்ம எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னா, யூஸ் டு ஆஸ்க் அபவுட் அ பர்சன். ஒருத்தரை பத்தி கேட்கறதுக்கு அவங்க யாரு, இவங்க யாரு, அங்க யார் இருக்காங்க. ஓகே, ஸோ யார் உனக்கு கால் பண்ணாங்க, அந்த மாதிரி கேட்போம் இல்லையா. ஸோ யூஸ் டு ஆஸ்க் அபவுட் அ பர்சன், அதுக்கு வந்து யூ ஹாவ் டு யூஸ் WH வேர்ட் ஹூ. ரைட், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், உன்னுடைய நண்பன் யார், உன்னோட ஃப்ரெண்டு யாரு. ஓகே, ஸோ கொஸ்டின் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் WH வேர்ட். இருந்ததுன்னா WH வேர்ட்ல தான் ஆரம்பிக்கும். ரைட், ஓகே. ஸோ யார் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹூ. ஹூ இஸ் உன்னுடைய நண்பன், your friend. Who is your friend? Who is your friend? உன்னோட ஃப்ரெண்ட் யாரு? ஓகே, ராமு இஸ் மை ஃப்ரெண்ட், he is my friend, she is my friend, அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ ஆன்சர் வந்து இப்படிதான் இருக்கும். And then who is your teacher? Who is your English teacher? ஓகே, உங்களுக்கு இங்கிலீஷ் டீச்சர் யாரு? ரைட், and then who is your father? இங்க உங்க அப்பா யாரு?
ஓகே, who is your mother? இங்க நிறைய பேர் இருக்காங்க, இங்க வந்து யாரு உங்களோட மம்மி யாரு? who is your brother? இந்த மாதிரி ஒரு பர்சனை பத்தி கேட்கறதுக்கு you have to use the word who. next example, நேற்றைக்கு யார் உன்னை அழைத்தார்கள்? நேற்று உனக்கு யார் கால் பண்ணாங்க? இது வந்து ஒரு பாஸ்ட், நேற்றுனா முடிஞ்ச விஷயம். அதை எப்படி கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள். ஸோ யார் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ who, அழைத்தார்கள் called, who called, யார் அழைத்தார்கள், who calledனா யார் அழைத்தார்கள், உன்னை you, who called you, நேற்றைக்கு yesterday, who called you yesterday, who called you yesterday, my friend called me yesterday, என் ஃப்ரெண்டு தான் நேற்று எனக்கு கால் பண்ணான். ஓகே, செந்தில் called me yesterday, செந்தில் எனக்கு நேற்று கால் பண்ணான். இப்படிதான் ஆன்சர் இருக்கும். ஸோ செந்தில், அப்புறம் வந்து இந்த மாதிரி he, அப்புறம் வந்து இந்த மாதிரி பெயர்கள், இதெல்லாம் ஒரு ஆட்களை தானே குறிக்குது. அதுக்கு தான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்றோம், அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றது தான் யூ ஹாவ் டு யூஸ் த WH வேர்ட் who. நெக்ஸ்ட், கதவின் அருகில் யார் இருக்கிறார்கள்? கதவுக்கு பக்கத்துல யாரோ நிக்கிறாங்க. தூரமா ஒரு கதவு இருக்கு, கதவு பக்கத்துல யார் நிக்கிறாங்க? அதை எப்படி கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள். ஸோ யார் அப்படின்னு வந்திருக்கு. அகைன் who is, who isனா யார் இருக்கிறார்கள், isனா இருக்கிறார்கள். கதவின் அருகில், ஸோ நியர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம், அல்லது இங்க அட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். அட் த டோர், who is at the door? கதவுல யார் இருக்காங்க, கதவுக்கு பக்கத்துல. ஸோ இந்த ப்ரெபோசிஷன் யூஸ் பண்ணாதீங்க. who is at the door, கதவுக்கு பக்கத்துல யார் இருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல யார் இருக்காங்க? ஓகே, ஒரு ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் இருக்கு, கேட் இருக்கு, அந்த என்ட்ரன்ஸ்க்கு பக்கத்துல யார் இருக்காங்க. who is at the entrance, என்ட்ரன்ஸ்ல யார் இருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் அப்படிங்கக்கூடிய கேள்வி, அதுக்கு பதில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஆட்களோட பேரா தான் இருக்கும். ஓகேவா, தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் which. which அப்படின்னா எது, எது, எந்த, எதை, அந்த அப்படின்னு அர்த்தம். ஓகே, எது அப்படின்னு கூட சேர்த்துக்கோங்க. எந்த, எதை, எது. ஓகே, இதான் அர்த்தம். மோஸ்ட்லி வந்து எது, எந்த, இந்த ரெண்டு வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தும். ஸோ எதை அப்படிங்கிறது ரொம்ப ரேரா பயன்படுத்தும். ஸோ இதுதான் வந்து எக்ஸாக்டான மீனிங். ஓகே, யூஸ் டு ஆஸ்க் அபவுட் சாய்ஸ், நம்மளோட விருப்பத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறது. ஓகே, இப்போ வந்து ரெண்டு பேனா வச்சுட்டு இந்த ரெண்டு பேனால உனக்கு எது பிடிக்கும். ஓகே, ரெண்டு டீம் விளையாடுறாங்க, இந்த ரெண்டு டீம்ல யார், எந்த டீம் வந்து வெற்றி பெற்றது. ஓகே, எந்த டீம் வெற்றி பெற்றது. ஸோ வித்தியாசமான கதை புக்லாம் இருக்கு, ஐ மீன் பேய் கதைகள் இருக்கு, அண்ட் தென் ரொம்ப வந்து ஃபேமிலி ஸ்டோரிஸ் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி லவ் ஸ்டோரிஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த விதமான புத்தகம் உங்களுக்கு பிடிக்கும், எந்த விதமான புத்தகத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள். நிறைய பேக் இருக்கு, அந்த பேக்ல எந்த பேக் உங்களோட பேக். அப்போ வந்து சாய்ஸ், நம்ம வந்து ஒரு 3-4 இது இருக்கு, இதுல எது உங்களோடது அப்படின்னு கேட்கறதுக்கு தான் நம்ம வந்து which யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், உங்கள் பை எது, உங்க பேக் எது, அதை எப்படி கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எது அப்படின்னா என்னது, which, உங்கள் பை, which is your bag, which is your bag, உங்கள் பை எது. இதே இது உங்க கார் எது, which is your car. ஒரு 10 கார் நிக்குது, which is your car. ஒரு 2-3 பேனா இருக்கு, which is your pen. ஓகே, இந்த மாதிரி ஒரு நிறைய பொருட்கள் இருந்ததுன்னா இதுல எது உங்க இது. ஒரு 2-3 ஷர்ட் இருக்கு, which is your shirt, இதுல எது உங்களோட ஷர்ட். ரைட். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எந்த புத்தகத்தை விரும்புகிறீர்கள், நீங்க எந்த புத்தகத்தை விரும்புகிறீங்க. ஸோ எந்த புத்தகம் அப்படிங்கிறதுக்கு எப்படி கேட்கலாம், கமெண்ட்ல சொல்லுங்க. which book. ஓகே, which book நீங்கள் விரும்புகிறீர்கள். which book do you want. do you want, do you want அப்படிங்கிறது வந்து நீங்க விரும்புகிறீங்க, உங்களுக்கு எந்த விதமான புத்தகம் தேவைப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். which book do you want, எந்த புத்தகம் உங்களுக்கு விரும்புறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ which book do you like அப்படின்னு கேட்கலாம். லைக்னா விருப்பம். ஸோ want அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுது, விரும்பி கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, எந்த புக் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கு நம்ம want யூஸ் பண்ணலாம், இல்லை need யூஸ் பண்ணலாம். நீட்னா தேவை அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ which book do you want, which book do you like, அந்த மாதிரி ஒரு 10 புக் இருக்கு, which book do you want. ஓகே, இது எது உங்களுக்கு வேணும், எது உங்களுக்கு விரும்புறீங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எந்த அணியினர் போட்டியை வென்றார்கள், எந்த டீம் வந்து போட்டியில வெற்றி பெற்றார்கள், அதை எப்படி கேட்கலாம். எந்த அணியினர், அதை எப்படி சொல்லலாம். which team. 2 டீம் இருக்கு. ஓகே,
which team, இப்போ கிரிக்கெட்லாம் பார்ப்போம் இல்லையா, ஸோ மேட்ச் பார்க்கும்போது ரெண்டு டீம் விளையாடுவாங்க. ஸோ எந்த டீம் வந்து வெற்றி பெற்றார்கள், ஸோ which team. அப்போ அந்த ரெண்டு டீம்ல ஏதாவது ஒரு டீம் தான் வெற்றி பெற்றிருக்க முடியும் இல்லையா, சாய்ஸ், அதுதான் சாய்ஸ். ஸோ which team வெற்றி பெற்றார்கள், வென்றார்கள், பாஸ்ட பத்தி பேசுறோம். ஸோ வின்னோட பாஸ்ட் ஃபார்ம் won. which team won போட்டியை, the match. which team won the match. எந்த டீம் வந்து போட்டியை வென்றார்கள், that's it. இதுக்குள்ள ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று இருக்கும். இந்த டீம், ஏ டீம் வெற்றி பெற்றார்கள். ஸோ எந்த புக் பிடிக்கும், இந்த புக் எனக்கு பிடிக்கும், ஏதாவது ஒரு புக்கை நம்ம சொல்லுவோம், ஏதாவது ஒன்று தான் நம்ம சூஸ் பண்ணுவோம், நம்மளோட சாய்ஸ் அது. ஸோ விச் இஸ் யுவர் பேக். ஸோ 10 பேக் இருக்குன்னா ஏதாவது ஒரு பேக் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ யூஸ் டு ஆஸ்க் அபவுட் சாய்ஸ். ஃபார் தட் யூ ஹாவ் டு யூஸ் WH வேர்ட் which. நெக்ஸ்ட் வார்த்தை பார்க்கலாம். நெக்ஸ்ட் why. why ஏன் அப்படின்னு அர்த்தம். யூஸ் டு ஆஸ்க் அபவுட் ரீசன், காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கக்கூடிய கேள்விதான் why. ஓகே, எக்ஸாம்பிள், நீங்கள் ஏன் தாமதமாக வருகிறீர்கள், அல்லது நீங்க ஏன் லேட்டா வந்தீங்க. பேச்சு வழக்கில் இப்படிதான் கேட்போம். ஓகே, ஆஃபீஸ்லாம் லேட்டா போயிட்டா டீம் லீடர் கேட்பாங்க. ஸ்கூல்ல வந்து நம்ம லேட்டா, ஸ்டூடெண்ட்ஸ் லேட்டா போயிட்டா டீச்சர்ஸ் கேட்பாங்க, ஏன் லேட்டா வந்திருக்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதை எப்படி கேட்கலாம், ரொம்ப சிம்பிள். எப்படி கேட்பீங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன், the question starts with WH word why. ஏன் நீங்கள் தாமதமாக வருகிறீர்கள் அல்லது லேட்டா வந்தீங்க. why are you late, அவ்வளவுதான். why are you late, why are you coming late அப்படின்னு கேட்பாங்க. பட் அந்த அளவுக்கு ரொம்ப லென்த்தியா நம்ம கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஷார்ட்டா அப்படி கேட்டுக்கலாம், why are you late, நீங்கள் ஏன் தாமதமாக வந்தீர்கள். நீங்கள் ஏன் அழுது கொண்டு இருக்கிறீர்கள், நீங்க ஏன் அழுதுட்டு இருக்கீங்க, காரணம். இங்க பாருங்க, why are you late அப்படின்னா நம்ம சொல்லலாம் டிராபிக் அதிகமா இருந்தது. ஓகே, டியூ டு டிராபிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நீங்கள் ஏன் அழுது கொண்டு இருக்கிறீர்கள், நீங்க ஏன் அழுதுட்டு இருக்கீங்க, காரணத்தை தெரிஞ்சுக்கிறீங்க. ரைட், ஸோ நீங்கள் ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க, ஏன், why are you. அழுகிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல cry. இது வந்து கண்டினியூஸ் டென்ஸ், அழுது கொண்டு இருக்கிறீர்கள். why are you crying, நீங்க ஏன் அழுதுட்டு இருக்கீங்க, நீங்க ஏன் அழுதுட்டு இருக்கீங்க. ரைட், ஸோ ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அவங்க என்ன அடிச்சிட்டாங்க. ஓகே, அல்லது வந்து என் ஃப்ரெண்டையும் கூட பேசல. ஓகே, அந்த மாதிரி காரணங்கள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி காரணத்தை நம்ம சொல்லுவோம். why are you crying அப்படின்னா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த கேள்வியை கேட்கிறோம். நெக்ஸ்ட், அவர் ஏன் கோபமாக இருக்கிறார், அவர் ஏன் கோபமா இருக்காரு. ஓகே, ஸோ ஏன், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல why. why is, அவர்னா he, why is he. இங்க பாருங்க, WH வேர்ட்க்கு அப்புறம் ஒரு ஹெல்பிங் வேர்ப் வந்துடும், எப்படினாலும் வந்துடும். ஓகே, அது வந்து இந்த சப்ஜெக்டை பொறுத்து தான் இருக்கும், அல்லது இங்க சிங்குலர் இருக்கணும். சிங்குலர் இருந்தா சிங்குலர் வரும், ப்ளூரல் இருந்தா இங்க ப்ளூரலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹெல்பிங் வேர்ப் வரும். ஓகேவா, ஸோ இங்க பாருங்க, why is he angry, why is he angry, அவர் ஏன் கோபமாக இருக்கிறார். இது அவள் ஏன் கோபமாக இருக்கிறாள், அது எப்படி கேட்பீங்க, why is she angry. ராமு ஏன் கோபமா இருக்காரு, why is ராமு angry. இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டுக்கலாம். ஸோ why அப்படின்னா காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அடுத்து ஒரு WH வேர்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் whose. whose அப்படின்னா யாருடைய அல்லது யாருடையது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இது யாரோட பைக்கு, யாரோட காரு அப்படின்னு கேட்போம்ல, அந்த மாதிரி. ஸோ யூஸ் டு ஆஸ்க் அபவுட் பொசஷன். பொசஷன் அப்படின்னா என்னன்னா உடைமை அப்படின்னு அர்த்தம், யார் உடைமைகள். ஓகே, பொசஷன். ஓனர்ஷிப். ஓனர்ஷிப்னா ஒரு கார்னா அவங்க வச்சிருப்பாங்க, அதுக்கு ஓனர் இருப்பாங்க. ஸோ இது பேனா என்னோடதுன்னா இதுக்கு நான் ஓனர், அந்த மாதிரி. ஓகே, ஓனர்ஷிப். அது யாரோடது அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஹூஸ் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு WH வேர்ட் யூஸ் பண்ணுவோம். ரைட், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், இது யாருடைய பேனா, இது யாரோட பேனா. அதை எப்படி கேட்கலாம், ரொம்ப சிம்பிள். ஸோ யாருடைய பேனா அப்படின்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்பீங்க, whose pen. whose pen அப்படின்னா யாருடைய பேனா இது. whose pen is this, இது யாருடைய பேனா. அது இது யாரோட கார், whose car is this. இது யாரோட பைக், whose bike is this. இது யாரோட பேக், whose bag is this. அந்த மாதிரி. நெக்ஸ்ட், யாருடைய கார் வெளியே நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு கடைக்கு போனோம் அப்படின்னா வெளில ஒரு காரை நிப்பாட்டிட்டு போயிருப்போம், டிராஃபிக் ஆயிருக்கும், உள்ள வந்து கேட்பாங்க இல்லையா வாட்ச்மேன். ஸோ அந்த மாதிரி செக்யூரிட்டி கேட்பாரு, யாரோட கார் வெளியே நிறுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த கொஸ்டின் தான். அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம், ரொம்ப சிம்பிள்.
இங்க பாருங்க, யாருடைய கார், whose car வெளியே நிறுத்தப்பட்டிருக்கிறது, whose car is parked. யாரோட கார் நிறுத்தப்பட்டிருக்கிறது வெளியே, outside. whose car is parked outside. யாரோட கார் வெளியே நிறுத்தப்பட்டிருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், யாருடைய புத்தகம் காணவில்லை, யாரோட புக்கு காணோம், மிஸ் ஆகுது. அது எப்படி கேட்கலாம், யாருடைய புத்தகம், whose book is missing. யாரோட புக் வந்து மிஸ் ஆகுது, காணவில்லை, whose book is missing, whose bike is missing, whose pen is missing. அந்த மாதிரியான நிறைய क्वेश्चंस கேட்கலாம். ஈஸியா இருக்கா? whose அப்படின்னா யாருடையது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் WH வேர்ட் பார்க்கலாம். whom, யாரை அப்படின்னு அர்த்தம், யாரை. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு டெஃபினேஷன் இருக்கு. இதுக்கு மீனிங் வந்து நீங்க இதை பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும். யூஸ் டு ஆஸ்க் அபவுட் ஆப்ஜெக்ட் ஆஃப் த வேர்ப். யூஸ் டு ஆஸ்க் அபவுட் ஆப்ஜெக்ட், ஆஃப் த வேர்பை கூட விட்டுருங்க. யூஸ் டு ஆஸ்க் அபவுட் ஆப்ஜெக்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் யாரை சந்திக்க விரும்புகிறீர்கள், நீங்கள் யாரை சந்திக்க விரும்புகிறீர்கள். இப்போ நான் என்ன சொல்லுவேன் ஆன்சர், நான் ராமுவை சந்திக்க விரும்புகிறேன். நான் அப்படிங்கிறது இங்க சப்ஜெக்ட். ஓகே, ராமுவை, ராமுங்கிறவன் யாரு, இங்க ஆப்ஜெக்ட். ஏன்னா நான் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸோட தொடக்கத்துல தான் வரும். சோ ராமு அப்படிங்கிறது வேர்புக்கு அப்புறமா வரும் இல்லையா. சோ அதுதான் இந்த கேள்விக்கான பதில். நீங்கள் யாரை சந்திக்க விரும்புகிறீர்கள், நான் ராமுவை சந்திக்க விரும்புகிறேன். ராமு இஸ் an ஆப்ஜெக்ட். ராமுங்கிறவன் இங்க வந்து ஆப்ஜெக்ட், பிகாஸ் அது வேர்புக்கு அப்புறமா தான் வரும். ஓகே, ஐ வாண்ட் டு மீட் ராமு. ரைட், சோ இங்க பாருங்க, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. யூஸ் டு ஆஸ்க் அபவுட் ஆப்ஜெக்ட். அந்த ராமுங்கிறவன் ஆப்ஜெக்ட், அதை பத்தி கேட்கக்கூடியது, அதை பத்தி விசாரிக்கக்கூடியதான் வந்து எந்த வேர்ட், whom அப்படிங்கக்கூடிய WH வேர்ட். ஓகே, இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் யாரை சந்திக்க விரும்புகிறீர்கள், அதை எப்படி சொல்லலாம், கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க இது வரைக்கும். சொல்லுங்க, கடைசி டெஸ்டும் இருக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து. ஓகே, சோ யாரை, whom, நீங்கள் சந்திக்க விரும்புகிறீர்கள், whom do you, doங்கிறது பிரசன்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய auxiliary verb. whom do you want to meet, whom do you want to meet. நீங்க யாரை சந்திக்க விரும்புகிறீர்கள், whom do you want to meet. நெக்ஸ்ட், அவள் யாரை அழைத்தாள், அவள் யாரை அழைத்தாள், அவள் யாருக்கு கால் பண்ணா, அவள் சீதாவிற்கு கால் பண்ணா. சோ அவள்ங்கிறது இங்க சப்ஜெக்ட் தான், இங்க ஆன்சர் யாரு, சீதா தான். அதாவது வேர்புக்கு அப்புறமா வருது பாத்தீங்களா. சோ சீதாங்கிறவங்க ஒரு ஆப்ஜெக்ட். சோ அவங்க தான் இந்த கேள்விக்கான பதில். அதான் இங்க சொல்லியிருக்கோம், யூஸ் டு ஆஸ்க் அபவுட் ஆப்ஜெக்ட். ஓகே, சோ அவள் யாரை அழைத்தாள், எப்படி கேட்கலாம், whom, பாஸ்ட்ல இருக்கு அழைத்தாள். சோ whom did she, அவள்னா she, whom did she call, அவள் யாரை அழைத்தாள். whom did she call, she called சீதா. அதான் சீதாங்கிறவங்க தான் ஐ மீன் இந்த கேள்விக்கான பதில். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் யாருடன் போய் கொண்டிருக்கிறீர்கள், நீங்க யாரு கூட போய்கிட்டு இருக்கீங்க. இங்க வந்து யாரை அப்படின்னு இல்ல, யாருடன் அப்படின்னு இருக்கு. இது நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், நிறைய டைம் சொல்லி கொடுத்துருக்கேன் நான். சொல்லுங்க பார்க்கலாம், யாருடன் அது எப்படி சொல்லுவீங்க, ஒரு சின்ன வார்த்தையை சேர்க்கணும். யாரை அப்படின்னா whom, யாருடன், உடன் அப்படின்னா என்னது, with. யாருடன் அப்படின்னா with whom, யாருக்குன்னா to whom, யாருக்காகனா for whom. இது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. சோ யாருடன், with whom நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள், இது கண்டினியூஸ் டென்ஸ். சோ with whom are you going. கேள்வி கேட்கும் போது WH வேர்ட்க்கு அப்புறம் இந்த மாதிரி auxiliary verbs எல்லாம் வரணும். ஓகே, with whom are you going, இப்படி கேட்கக்கூடாது. with whom you are going அப்படின்னு கேட்கக்கூடாது, அது தப்பு. so the correct format is, so சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஒரு auxiliary verb வரும். பொதுவா இந்த WH வேர்ட்க்கு அப்புறமா ஒரு auxiliary verb or helping verb வரும். ஓகே, with whom are you going, I am going with my friend, நான் என் ஃப்ரெண்டு கூட போயிட்டு இருக்கேன். I am going with my mom, நான் என் மதர் கூட போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஈஸியா இருக்கா. கடைசியா நம்ம how அப்படிங்கக்கூடிய அந்த WH கொஸ்டின் பத்தி பார்க்கலாம். ஹவுனா எப்படி அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கான டெஃபினிஷன், யூஸ் டு ஆஸ்க் அபவுட் மேனர். மேனர் அப்படின்னா பழக்க வழக்கங்கள், முறைகள் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஊரை சார்ந்து கலாச்சார பழக்க வழக்கங்கள் மாறும். ஸோ ஒவ்வொரு ஊர்லயும் வந்து இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல்லாம் நடக்கும், கோவில் திருவிழாக்கள் நடக்கும். ஒவ்வொரு ஊர்கள்லையும் வந்து அது மாறுபடும். ஸோ அதுதான் வந்து மேனர்.
ஸோ இது எப்படி அது எப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அந்த முறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் வே, இன்னொன்று வந்து குட் மேனர், பேசிக் மேனர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பேசிக்கான பழக்க வழக்கங்கள், பேசிக்கான முறைகள் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ வேனா இது வழிகள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்கூலுக்கு எப்படி போறீங்க, வே அந்த வழி. அண்ட் தென் கண்டிஷன், இன்னைக்கு வானிலை கிளைமேட் எப்படி இருக்கு, ஓகே நீங்க எப்படி இருக்கீங்க, ஐ மீன் கிளைமேட் எப்படி இருக்கு, காஃபி எப்படி இருக்கு, அந்த மாதிரி அதோட கண்டிஷன் எப்படி இருக்கு, சூடா இருக்கா ஜில்லுன்னு இருக்கா, அந்த மாதிரியான கண்டிஷனை வந்து நம்ம விசாரிக்கிறதுக்கு யூ ஹாவ் டு யூஸ் அ வேர்ட் ஹவ். லெட்ஸ் see some examples. நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், இதுக்கு எப்படி சொல்லுவீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, பொதுவா நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஸோ எப்படி அப்படின்னா how are you, அவ்வளவுதான். how are you, நீங்க எப்படி இருக்கீங்க. how are you, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள். ஸோ how அதுக்கப்புறம் ஒரு ஹெல்பிங் வேர்ப் வந்துடும். ஓகே, இதே இது அவன் எப்படி இருக்கான், அதை எப்படி கேட்பீங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. அவன் எப்படி இருக்கான், அவன்னா ஹீ, அதுக்கு ஹீக்கு ஏத்த மாதிரி ஒரு ஹெல்பிங் வேர்ப் இந்த இடத்துல போடுங்க. how is he, அவன் எப்படி இருக்கிறான், அவள் எப்படி இருக்கிறாள், how is she, அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், how are they. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் பள்ளிக்கு எப்படி செல்கிறீர்கள், நீங்க ஸ்கூலுக்கு எப்படி போறீங்க, அதை எப்படி கேட்கலாம். ஸோ எப்படி அப்படின்னா how. ஸோ ப்ரெசன்ட்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, செல்கிறீர்கள். ஸோ how do you go to school, நீங்க ஸ்கூலுக்கு எப்படி போறீங்க. how do you go to school, I go by bus, நான் பஸ்ல போறேன். I go by train, I go by bike, இந்த மாதிரி. ஓகே, ஸோ how do you go to school, நீங்க காலேஜ்க்கு எப்படி போறீங்க. how do you go to college, நீங்க ஆஃபீஸ்க்கு எப்படி போறீங்க. how do you go to office, ரைட். ஸோ how அதுக்கப்புறமா ஒரு ஹெல்பிங் வேர்ப் வருது. இந்த ஹெல்பிங் வேர்ப் எதை பொறுத்து இருக்கணும், டென்சஸை பொறுத்து இருக்கும், அதே மாதிரி இந்த சப்ஜெக்டை பொறுத்தும் இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் டென்சஸ்ல தெளிவா சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட் ஒன், இன்று வானிலை எப்படி இருக்கிறது, இன்று வானிலை எப்படி இருக்கிறது, அதை எப்படி கேட்கலாம். ரொம்ப சிம்பிள், எப்படி அப்படின்னு இருக்கு. ஸோ how isனா எப்படி இருக்கிறது, வானிலை the weather today, இன்று வானிலை எப்படி இருக்கிறது, how is the weather today, இன்னைக்கு வானிலை எப்படி இருக்கு. அவ்வளவுதான், ஈஸியா இருக்கா. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 9WH வேர்ட்ஸ் உங்க எல்லாத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தது, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா, இந்த கிளாஸ் எப்படி இருந்தது, கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கான டெஸ்ட், ரொம்ப சிம்பிளான ஒரு டெஸ்ட் தான். இங்க வந்து 5 சென்டென்சஸ் இருக்கு, இங்க blank கொடுத்துருக்கேன். இதோட ஆன்சர்ஸ் வந்து கீழே சஃபில் ஆயிருக்கு. ஓகே, மாறி மாறி இருக்கு கீழே வந்து WH வேர்ட்ஸ். இதுல கரெக்டான வார்த்தைகளை வந்து இங்க நீங்க ஃபில் பண்ணணும். உங்களுக்கு 20 செகண்ட்ஸ் டைம், அதுக்குள்ள நீங்க ஆன்சர்ஸை கமெண்ட்ஸை சொல்லுங்க. கடைசியா உங்க மார்க்ஸையும் வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்க. ஓகே, your time starts now. ஃபாஸ்டா பண்ணுங்க, ஆன்சரை மட்டும் கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க. ஃபாஸ்டா. குட், நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்றீங்க. டைம்ஸ் அப். வெரி குட், சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. குட், குட் ஜாப். ஓகே, ஆன்சர்ஸ் சொல்றேன், செக் பண்ணிக்கோங்க. The first one, blank are you going now? So where are you going now? Next, blank is your best friend. Who is your best friend? யார் உன்னுடைய best friend? Next one, blank is your father's name. அப்பாவுடைய, apostrophe போடுறோம்னா அப்பாவுடைய அப்படின்னு அர்த்தம். அப்பாவோட பேர் என்ன? So what is your father's name? Next, blank book is this. இது யாருடைய புத்தகம்? Whose book is this? Blank are you sad today? ஏன் நீங்கள் இன்று கவலையாக இருக்கிறீர்கள்? Why are you sad today? That's it. எல்லாரும் நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் 5 out of 5 எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். I feel very happy. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க். 3 சென்டென்சஸ் இருக்கு, இங்க வந்து blank கொடுத்துருக்கோம். ஓகே, இதுல வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து நீங்க சொல்லணும். கீழே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு, இதுல கரெக்டான ஆன்சர்ஸ் சூஸ் பண்ணி சென்டென்சஸ் ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இதான் உங்களுக்கான ஹோம்வொர்க். மறக்காம ஹோம்வொர்க்கும் பண்ணி ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, இது உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஈஸியா இங்கிலீஷ்ல வந்து பேசிடலாம். ஓகே, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.